எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஜூலை மாதம் 22/7/2026 புதன்கிழமை, தட்சிணாயனம் பராபவ ஆண்டு ஆடி மாதம் 6ஆம் நாள், வளர்ப்பிறை நவமி. பட்சிராஜன் கருடாழ்வார் இன்று கருட ஜெயந்தி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி நவமி திதி, சாத்திய நாம யோகம். இன்றைய கரணம் பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் சுவாதி. சந்திராசிரம நட்சத்திரம் உத்திரட்டாதி. மீனராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் கேது சுக்கிரன், துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? அதாவது சகுன பிரம்மம் அப்படிங்கிறது தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிற வேலை விஷயங்கள். இந்த கருடன் அப்படிங்கிறது யார்? அவர் ஒரு பட்சி ராஜனுக்கு, பட்சிகளுக்கெல்லாம் தலைவன். புரியுதுங்களா? மாதங்களிலே நான் மார்கழி, இறைவன் கீதையில் சொன்னது. பறவைகளிலே நான் கருடாழ்வார் சொல்லியிருக்காருங்களா? அப்போ கருடன் வேறு இல்லை, நம்முடைய பரமாத்மா பரம்பொருள் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். இந்த பட்சி ராஜனை ஏன் நம்ம கொண்டாடணும், ஏன் பார்க்கணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமான தீர்வு அவர்கிட்ட இருக்கு. எல்லாத்துக்குமான தீர்வு இருக்கு. இன்றைய நாளில் ஒருவர் கருட தரிசனத்தை கண்டுவிட்டால் ஒரு வருடம் முழுவதும் அவர் தரிசனம் கிடைத்ததற்கான பலனை அடைய முடியும். அது எப்படி அப்படின்னா, ஒரு நாளுக்கான பலன் இருக்கு. இப்போ திங்கட்கிழமை நீங்க கருட தரிசனம் பண்றீங்க, ஆயுள் கூடும், மன நிம்மதி வரும். புரியுதுங்களா? வீட்டில் இருக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணங்கள் நடக்கும். தோஷங்கள் இருந்தால் விலகிவிடும். செவ்வாய்க்கிழமை கருட தரிசனம் கடன்களை தீர்க்கும், பிறவி கடனையும் தீர்க்க வைக்கும். புதன்கிழமை கருட தரிசனம் கல்வி அறிவு அல்லது வீட்டில் டாக்குமெண்டேஷன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை இருக்கிறவங்க கருட தரிசனம் பண்ணும்போது அது தீர்த்து வைக்கும். புரியுதுங்க? குருவாரம் வியாழக்கிழமை தரிசனம் பண்ணா என்ன அப்படின்னா, உங்களுக்கு எதிரியே இல்லை. வியாழக்கிழமை தரிசனம் பண்ணா எதிரியே இல்லை, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். அது எப்படி இல்லாம இருப்பார்? இருக்கும், அவருக்கு சரி பண்ணிட்டு வர, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு நாள். வெள்ளிக்கிழமை கருட தரிசனம் மகாலட்சுமியோடு சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு புண்ணியம், அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புள்ள நாள். சனிக்கிழமை தரிசனம் கோடி புண்ணியன்றான். சனிக்கிழமை கருட தரிசனம் கோடி புண்ணியம், எல்லாரையும் ஒருங்கே தரிசனம் பண்ற மாதிரி ஒரு அமைப்பு. ஞாயிற்றுக்கிழமை கருட தரிசனம் அரசாங்க பதவிகள் வேணும், அரசாங்க உயர்வுகள் வேணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில கருட தரிசனம் செய்வது சிறப்பு. இப்ப நிறைய ஊர்ல கருடன் இல்லை, கருடனை தேடி போறாங்க. 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்லாம் பயணம் பண்ணி போய் அந்த அந்த கடற்கரை ஓரத்தில் நின்று கருட ஐயா தரிசனம் கொடுங்கன்னு போறாங்க. எனக்கு தெரிஞ்சு கடலூர்ல இந்த பீச் ஓரமா இது விழாக்கிழமை போனீங்கன்னா அந்த கருட படத்தை வச்சு அங்கே ஒரு சின்ன பூஜைகள் பண்ணி மதியானத்தில் அன்னதானமே கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறாங்க. அப்போ கருடன் என்ன பண்றாரு? எல்லாத்துக்குமான தலைவனா நமக்கு தெரிகிறாரு. இப்போ கருடன் நமக்கெல்லாம் அவர் என்னை விட்டுட்டு போயிட்டியே, பெருமாள் சொல்றாரு, என்னை விட்டு நீ போயிட்டியே, நீ என்ன அவதாரத்துக்கு போயிட்ட? பிரகலாதனுக்கு இப்ப கருடன் மேல ஏறி போனா லேட்டா வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு? போய் நேரா நின்று அவர் தரிசனத்தை கொடுத்துட்டாருடா. அப்ப கருடன் அழுவுதான், என்னை விட்டுட்டு நீ போயிட்டே, நான் அந்த தரிசனத்தை நான் பார்க்க முடியலேன்னு சொல்லி அவர் விரும்பி கேட்டதற்கு இணங்க திருக்கோயிலூர் பக்கத்துல அந்திலிங்கிற கிராமத்துல கருட ஆழ்வார் மாதிரியே ஒரு பாறையில அவருக்கு முன்னாடி காட்சி இருந்திருக்காரு. இன்னைக்கு இருக்கு அந்த அந்த ஆலயம், போய் பார்க்கலாம். இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம். அந்திலி நரசிம்மர் கோயில்ல அந்த உருவத்தை போய் பாருங்க. எப்பவுமே எனக்கு கோயிலுக்கு போனா சாமியை மட்டும் எனக்கு முக்கியம் இல்லை, சுற்றி பிரகாரங்களும் நமக்கு முக்கியம். அந்த கோயில் அப்படி சுத்தி வந்தீங்கன்னா ஒரு கருடன்
அமர்ந்திருந்து அதன் மேல லட்சுமி நரசிம்மர் அமர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த பாறையோட அமைப்பு அப்படிதான் இருக்கு. கண்டு வியப்பீங்க. அங்க போனீங்கன்னு வச்சுங்க, அப்படியே ஆத்மார்த்தமா உருகி அவரை பார்க்குற சேவிக்கிற புண்ணியம் நமக்கு கொடுத்துருக்காரு. ஏதோ நம்ம இங்க பிறந்திருக்கோம், அதெல்லாம் சேவிக்கிறோம், அதை பார்க்குறோம். இப்ப இந்த பட்சிராஜன் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினம் அவரோட ஜெயந்திங்கிறதுனாலையும் சுவாதி நட்சத்திரங்கிற லட்சுமி நரசிம்மரையும் கருடனையும் நம்ம இணைச்சு பார்க்குறோம். கருடனால தான் இந்த காட்சியெல்லாம் கிடைச்சிருக்கு. கருடன் வந்து இந்த நதிக்கரையிலிருந்து விரதம் இருந்து யாகம் அவர் வந்து அவரோட தவத்தினால அவர் வர வச்சிருக்காரு. அவர் வர வச்சு பார்த்துட்டாரா, நமக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படிங்கிறதுனால இந்த நாளில் கருடனை போற்றுவோம், கருடார்வழி மதிப்போம், அவரை துதிப்போம். புரியுதுங்களா? அவர் தரிசனம் பண்ணுங்க. இந்த நாள் எல்லோருக்கும் எல்லா நலமும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். நம்ம ராசி பலனுக்கு போயிடலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். லாபங்கள் மேலோங்கு என்ற அமைப்பு, புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சகோதர வழியில் இருந்த பிணக்குகள் மறையும். குழந்தைகளுக்கு ஏற்பட்ட நோய் நொடியிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கின்ற தடை தாமதங்கள், கடன் தொந்தரவுகளிலிருந்து விடுதலையாகி புதிய முயற்சி, புதிய எக்ஸாம்ஸ் எழுதுற அளவுக்குலாம் போய் நிற்பீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 7ஆம் இடத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன் 4க்குரியவர் 7ல் இருக்காரு. அப்படின்னா வந்து உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள், வீட்டினால நன்மை, மனைவியினால நன்மை, சொந்தக்காரங்களால் நன்மை, படிக்கிற விதத்தில் ஆசிரியர்கள் பெருமக்களால் மாணவர்களுக்கு நன்மை, மாணவர்களாக இருந்தால் எல்லா விஷயத்துமே சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரு லாபகரமான நாள் இந்த மேட்சத்துக்கு உண்டு. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பது ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு. நலம் பெறக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. சந்திரன் 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஒன்றும் பயம்லாம் தேவை. ராசி அதிபதி உங்களுக்கு நாலுல இருக்கிறார், கேதுவோட சேர்ந்திருக்காரு. சில சுகபோகங்கள் தடைபட்டிருந்தாலும் அது இன்றைய நாள்ல சரி செய்து வரும், உங்களிடம் திரும்ப வந்துடும். புரியுதுங்களா? இன்னைக்கு தேதிக்கு சுவாதி நட்சத்திரம். நீங்க நேரா போய் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லையா பெருமாள் ஆலயம் போயிட்டு வரலாம். ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு மகாலட்சுமி தானம். ரிஷபராசிக்காரங்க பெருமையா பிடிச்சிக்க வேண்டியது பெருமாள் தான். பிடிச்சிங்கன்னாவே நீங்க ஜெயிச்சிருவீங்க. சிறப்பான நாளாக இருக்குது. வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களை மிதுனத்தை பொறுத்தவரை இந்த நாள் சிறப்பான நாள். மிதுனத்தில் புதன் இருக்கிறது அதை விட சிறப்பு. உற்சாகம் கரைபுரண்டு ஓடும். மகிழ்ச்சி கழிப்புல இருப்பீங்க. ஆஹா, நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாள் மிதுனத்துக்கு. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களை கடகத்தை பொறுத்த மட்டும் செலவுக்கு குறையில்லை, வரவுகளுக்கும் குறையில்லை. எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டு. 2ஆம் இடத்தில் சுக்கிரனோட தன்மைங்கிறது ரொம்ப லாபத்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்படி எடுத்துக்குவோம். நல்ல ஒரு பலன்லாம் இருக்காரு. கேது இருக்கிறது சின்ன தடைகள் ஏற்பட்டு நோய்கள் கொடுத்துட்டு இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் வந்து இந்த ரத்தம் அழுத்தம் இருக்கிறவங்க, இந்த ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதயம் பிரச்சனை இருக்கவங்க வந்து கண்டிப்பா மருத்துவர் ஆலோசனையோட தான் இருக்கணும். இதுல எந்த மாற்றம் இல்லை. எந்த வயதினரா இருந்தாலுமே அது நடக்குது. அதனால இந்த காலகட்டங்கள், இந்த 13 மாசத்துக்கு கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை கவனம் பெடுத்துங்க. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இதனால வந்து சிறப்பான நாள். கேது சுக்கிரனுடைய சேர்க்கை, சந்திரனின் பயணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்குது. முயற்சிகள் ஜெயிக்கும். வார்த்தைகள் வெல்லும். சொல் அறிந்து சொல்லுன்றாங்க. அந்த சொல் வந்து நீங்க சொல்லக்கூடிய தன்மையில் இருப்பீங்க. இருந்தாலுமே சில விஷயத்துல உஷாராங்க. வீடு தாய்மார்கள் விஷயத்துல கண்டிப்பா உஷாரா இருங்க. பொருள் சேர்த்து வைப்பதில் இல்லை வச்சிருக்க பொருள்ல கவனமா இருங்க. அது களவாடுவதற்கான வாய்ப்புகளுக்கு கவனமா இருங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பான அமைதி மேலும். அதாவது வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க, நிம்மதி உண்டு. சண்டை போட்டு இன்னொருத்தருக்கிட்ட பொருள் வாங்கணும் அவசியம் இல்லை. நம்மளுடைய பொருள் தானா வரட்டும் நினைக்கக்கூடியது. ஆனா இது கலிகாலம். நீங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்தன்றதை விட கரெக்டா இருந்தீங்கன்னா, கன்னிராசி மாணவ கண்மணிகளுக்கு அதுதாங்க வேண்டியது. நீ எதையும் கவனிச்சா போதும், நீங்க ஜெயிச்சிருவீங்க. தேர்வுக்கு போறோம்னு நீங்க நினைச்சா போதும், தேர்வுல ஜெயிக்கணும்னு நினைச்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் சிறப்பான இடத்துல இருக்கு. இப்பெல்லாம் நீங்க இந்த விடவே முடியாது. நீங்க ரொம்ப ஹைலைட்டா வந்துடுவீங்க. அது கன்னிராசி மியூசிக் டைரக்டர்ஸ் திருமணங்களே உண்டு. கன்னிராசி டைரக்டர்ஸ்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்களாம் ஒரு அற்புதமான ஒரு ரிச் வந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பதற்கு இதனால் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக இருந்தாலுமே வந்து எதிர்ப்புகள் கொடுக்குற நாளாக. ஏன்னா சந்திரன் பயணங்கிறது ஒரு இருவேறுபட்ட தன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட வழிபாடு முறையில் மட்டும் கரெக்ட் பண்ணீங்கன்னா போதும். இதனால உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகுகின்ற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
விருச்சிக ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா இதனால வந்து ரொம்ப சிறப்பு. எத்தனை கவலை கொண்ட மனதில் இருந்தாலுமே கவலை எல்லாம் சும்மா பஞ்சா பறந்துடும். உங்களுக்கு வேலையை பத்தி தான் கவலையா இருக்கும். ஐயோ தொழில் இல்லையா, அது இல்லை, இது இல்லையன்ற மாதிரிதான் இருக்கும். ஒன்றும் எட்டும் கெட்டு போயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாபங்கள் வந்துட்டு ஒன்றும் கெட்டு போச்சு, லாபங்கள் உண்டு. பாக்கியங்கள் கெட்டு போனாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால எல்லா விஷயமும் நல்லபடியா இருக்கு. 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு எடுத்துங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இதனால சிறப்பு. எப்படிப்பட்ட பயம் அச்சம் இருந்த போதிலும் அந்த அச்சங்கள்லாம் விலகிடும். மாலை 4 மணிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கப்பெறும். அதனால் நீங்க நன்மையும் அடைவீர்கள். ஒரு வெற்றி கொண்டாட்டங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு தேவையான நிதி உதவி வந்து சேரும். அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு ஹெல்ப், அதாவது நமக்கு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தோம், இது நமக்கு கிடைச்சா நம்ம அடுத்த கட்டத்து போகும். இல்லைன்னா ஒரு உதவி, நம்ம தேடி போன உதவி நம்ம கிட்ட வந்து சேருவதற்கான நல்ல நாள் இந்த நாளில் நீங்க வந்து மறக்காதீங்க. முக்கியமா அந்த மகர ராசிக்காரங்களாம் கம்பல்சரியா கருடாழ்வார் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது நீங்க இன்னும் ரொம்ப சிறப்பாகவே போயிருங்க. ஏன்னா வந்து ஆதிகேசவன் அப்படிங்கிறது அதுல இருந்து வர்றதுதான். ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் உண்டு. அதனால உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையும் வளர்மை தேடி தரக்கூடிய நாளாக இருக்குது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பான ஆதரவு கரம் கிடைக்கும். எங்க போனாலும் எதுவும் கிடைக்கல இருந்தவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. அதனால இந்த நாளை கவனமுடன் இறை வழிபாட்டை மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள். ஏன்னா சந்திராஷ்டம் ஓடுது அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. பயம் மேலோங்கும். கடினமான ஒரு போக்கு நிலவி இருந்தாலும் அதுல இருந்து வெளிவதற்கான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு இருக்கிறது. அதனால வந்து கொஞ்சம் எரர் இல்லாம இருந்தீங்கன்னா போதும். அதுவும் இல்லாம நீங்க கண்டிப்பா இன்னைக்கு பெருமாள் ஆலயம் போயிட்டு வரணும், கருடாழ்வார் வழிபாடு செய்யணும். இது ரெண்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நிற்கும். மனசஞ்சலும் தேவையில்லை. உங்களுக்கு வெற்றி உங்கள் காலடிக்கு வந்து கொண்டு சேர்ப்புற பாக்கியம் யார்கிட்ட கருடாழ்வார்ட்ட இருக்கு. அது பெருமாள்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட வரப்போகுது. அதனால அந்த வழிபாட்டுக்குள்ள போங்க, வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.